தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் கரத்தின் கிரியைகளை உன் வாழ்வில் காண்பாய். உன் துக்கத்தை மாற்றி உன்னை ஆனந்த சத்தமிட செய்வேன். சங்கீதம் 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையின் போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்கள் பார்வையை சற்று மாற்றுங்கள். உங்கள் இயலாமையை பார்க்காமல் தேவனுடைய வல்லமையான கரங்களை உற்று பாருங்கள். கானா ஒரு திருமணத்தில் வெறுமை ஏற்பட்ட போது மனிதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு கிரியை செய்த போது அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. வெட்கம் மகிழ்ச்சியாக மாறியது. அதே போல உங்கள் சுய முயற்சிகள் தோல்வியடைந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகும் காரியங்கள் பெரியதாய் இருக்கும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சீக்கிரத்தில் உங்கள் கண்ணீர் மாறி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் ஆனந்த சத்தமிடுவீர்கள். உங்கள் அற்புதம் இதோ வாசல் அருகே வந்துவிட்டது. விசுவாசியுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே, உமது கரத்தின் மகத்துவமான கிரியைகளை நாங்கள் காணும்படி செய்யும். உமது பிள்ளைகளின் அழுதையை ஆனந்த களிப்பாக மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து தெய்வீக மகிழ்ச்சியால் நிரப்போம். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.